ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வியூ ப்ராப்பர்ட்டிஸ். வியூ ப்ராப்பர்ட்டிஸ் போனோன்னா வியூவில் போய்க்கோங்க. வியூவில் வியூ ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இல்லைனா டிஸ்பிளேயில் போய்ட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே வியூ ப்ராப்பர்ட்டிஸ் வரும். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். டிஃபால்ட்டாக நீங்கள் எது வேணாலும் நீங்கள் லோட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு கஸ்டமாக க்ரியேட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஸ்டாண்டர்டில் எப்படி ஒன்று ஒன்றா ஆப்ஷன் வருதுன்னு பார்க்கலாம். நேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக 3D ரெண்டர்னு இருக்கும். இல்லை ஒரு டெம்ப்ரரி வியூவை எடுத்து லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்கெட்ஸில் பேசிக் வியூ அந்த மாதிரி ஏதாவது டெம்ப்ரரி ஃபைல்ஸ் வரும். ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஆங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா பிளேன் இருக்கும். பிளேன்றது ஜஸ்ட்டு பிளான் வியூ தான். இல்லைனா 3D கொடுத்திங்கன்னா சைடில் இருக்கிற ரொட்டேஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு ரொட்டேட் ஆகி ஐசோமெட்ரிக்காக தெரியும். அடுத்ததாக ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ஷன் இருக்குது. இல்லை ஆர்த்தோகனலாக இல்லை பெர்ஸ்பெக்டிவான்னு தெரியும். ஜஸ்ட்டு ட்ராப் டவுனில் நீங்கள் பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்திங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் வியூக்கு வரும். இல்லைனா ஆர்த்தோகனல் வேணும்னா ஆர்த்தோகனல் வச்சுக்கலாம். ஃப்ளை கமாண்ட் யூஸ் பண்ணும்போது பெர்ஸ்பெக்டிவ் மட்டும்தான் வச்சுட்டு யூஸ் பண்ண முடியும். ஆர்த்தோகனலில் ஒர்க் ஆகாது. அடுத்ததாக ரீப்ரசன்டேஷன்றது ஜஸ்ட் வியூ தான். நீங்கள் எந்தெந்த ரீப்ரசன்டேஷன் வேணுமோ ஜஸ்ட்டு அதை ட்ராப் டவுனில் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். இல்லைனா ரீப்ரசன்டேஷன் டேப் கிளிக் பண்ணி நீங்கள் ரீப்ரசன்டேஷன் கஸ்டமாக கூட மாற்றிக்கலாம். அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி டெப்த் வருது. இது என்னென்னா ஒர்க் ஏரியாவை நீங்கள் டெப்த் கம்மி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டெப்த் கம்மி பண்ண ஆப்ஜெக்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி மறைஞ்சிட்டு வரும். அடுத்ததாக கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃபில்டர். ஜஸ்ட் டிஸ்பிளே பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டைலாக் பாக்ஸ் பாப்பப் ஆகும். இதில் செட்டிங்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னா இன் மாடல்ன்றது மாடலில் இருக்கிற பார்ட்ஸ் குறிக்கும். இன் காம்பனன்ட்ஸ்ன்னு இருக்குது காம்பனண்ட்ஸில் இருக்கிற பார்ட்ஸ் குறிக்கும். ஸோ நம்ம இன் மாடலில் என்னென்ன வேணும் என்னென்ன வேணான்னு சொல்லிவிட்டு நீங்கள் செக் பாக்ஸை ஜஸ்ட் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். காம்பனண்ட்டில் கூட அதுக்கேற்ற மாதிரி செக் பாக்ஸை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி இல்லைனா செக் பாக்ஸ் ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வெல்டு வேணும் இல்லை வெல்டு வேணான்னா ஜஸ்ட் அந்த செக் பாக்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வெல்டு தெரிய ஆரம்பிச்சிடும். இல்லை வெல்டு வேணான்னா ஜஸ்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா போயிடும். இப்போ நான் காம்பனண்ட்டில் இதில் கட்ஸ்லாம் எதுவுமே தெரியல பார்த்திக்கோங்க. இப்போ நான் இந்த கட்டை தெரிய வைக்கணுன்னா ஜஸ்ட்டு கீழே இருக்கிற செக் பாக்ஸில் நான் கட்ஸ் ஆட் பண்ணாலே போதும். ஸோ நான் கீழே இருக்கிற செக் பாக்ஸில் கட்ஸ் பார்ட்ஸ் கொடுக்குறேன். பார்ட்ஸில் பார்த்திங்கன்னா எந்த கட்டுமே இல்லை. ஸோ காம்பனண்ட்டில் நான் கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் கீழே இருக்க காம்பனண்ட் செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் செக் பாக்ஸ் ஆன் பண்ணிவிட்டு மாடிஃபை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கட் டிஸ்பிளே ஆகும். அடுத்ததாக அட்வான்ஸ் செட்டிங்ஸில் என்ன இருக்குன்னா உங்களுக்கு இந்த பார்ட்டோட சென்டர் லைன் வேணும்னா ஜஸ்ட்டு சென்டர் லைன் செக் பாக்ஸ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போது Ctrl+2 கொடுக்கும்போது பார்ட்டோட ஷேடட் மோட் வரும். இதில் பார்த்திங்கன்னா சென்டர் லைன் ஆனில் இருக்கும். ஸோ இப்படி நம்ம பார்ட்டுக்கு சென்டர் லைன் வேணும் இல்லை ரெஃபரன்ஸ் லைன் வேணும் இல்லை அது பர்டிகுலராக டேக் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் பார்ட் லேபிள் கொடுக்குறேன். மாடிஃபை கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதோட அசம்பிளி மார்க்ஸ் எனக்கு தெரியும். ஸோ இப்படி நீங்கள் செக் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அசம்பிளி மார்க் வேணாம் பார்ட் மார்க் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் என்னென்ன வேணுமோ அதை கொடுத்துட்டு மாடிஃபை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரி, அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். அடுத்ததாக என்ன இருக்குன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிலிட்டி ஆப்ஜெக்ட் ஃபில்டர் இருக்குது. இதில் ஆப்ஜெக்ட் குரூப் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு நம்ம எப்படி ரீப்ரசன்டேஷனில் ஃபில்டர் பண்ணோமோ அதே மாதிரி இங்கேயே ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிம்பர் பீம் கொடுக்குறேன். டிம்பர் பீம் எதுவுமே இல்லாததுனால எனக்கு விசிபிள் வரல. அதே மாதிரி நான் ஸ்டீல் பீம் கொடுக்கும்போது எனக்கு ஸ்டீல் பீம் மட்டும் விசிபிளாக இருக்குது. ஸோ இப்படி நம்ம விசிபிலிட்டியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரீப்ரசன்டேஷனும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி நம்ம வியூ ப்ராப்பர்ட்டிஸில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். தேங்க்யூ கைஸ். see you at next session.